நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும், சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். என்னுடைய மகா குருவான திரு கணக்கன்பட்டி வாழ் முட்டைசாமி என்று செல்லமாக அழைக்கக்கூடிய சித்தர் பெருமானின் அனுபவத்தை இந்த காணொலியில் பகிர்கிறேன். கணக்கம்பட்டியாருடைய மகிமையை சொல்லிட்டு இருந்தால் நேரம் போகிறது தெரியாது, நாள் போகிறது தெரியாது, சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏகப்பட்ட அவருடைய அற்புதங்கள் நிகழ்ந்தன, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, நிகழப்போகும் காலங்களும் இருக்கிறது. ஏன்னா அவருடைய பூத உடல் ஒன்று தான் பூமிக்குள்ளே மறைக்கப்பட்டுள்ளது. ஐயாவுடைய பூத உடல் மட்டும்தான் பூமிக்கு கீழே சமாதி நிலையில் இருக்கிறது. ஆனால் அவருடைய ஆன்மா இன்னும் இந்த பூவுலகில் அனைத்து இடங்களுக்கும் தாறுமாறாக சுற்றிட்டு தான் இருக்குது. எப்படிங்க தாறுமாறாக கண்ணா அப்படியான்னு சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம். அதாவது மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மை அதுதான். ஆபத்தாண்டவன் அநாதை ரக்ஷன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு நிலையிலும் நமக்கு ஒரு ஆபத்தோ இல்லது நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும் என்றாலோ, நமது கணக்கம்பட்டையாரை மனதில் நினைத்து கொண்டு செய்தாலோ, அவரை அழைத்தீர்களானால் நம்பிக்கையோடு உடனடியாக ஓடி நம்மை எப்படி சொல்கிறது, தாய் எப்படி ஒரு குழந்தையை பாசத்தோடு கையில் ஏந்துவாளோ, அது மாதிரி ஐயாவுடைய ஒரு அரவணைப்பு நமக்கு நல்லாவே கிடைக்கும். அது நல்லாவே உணர முடியும். அவருடைய பரிசம் மேலே படுற கூட நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் பார்க்க முடியாது, அவ்வளோதான். பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நம்ம மின்சாரம் இருக்குது, கரண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம பார்க்க முடியுமா? முடியல. இல்லை, உணர முடியும். அது ஒலி அலைகளை காதில் கேட்குறோம், ஒளியை கண்ணில் பார்க்குறோம், அதோடைய கூலிங் ஹீட் எல்லாம் அது உணர்றோம் இல்லையா? அது மாதிரி தான் கணக்கம்பட்டியாருடைய அந்த ஒரு ப்ரெசன்ஸ் எல்லாராலையும் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியாது, உணர முடியும். அந்தளவுக்கு எளிமையான ஒரு முறையில் ஐயாவுடைய ஒரு இருப்புன்னு என்ன, அவருடைய ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே அவர் கண்காணிச்சே தான் இருக்கிறார். அவரை வழிபடாதவரை கூட ஐயா அவர்கள் நேர்த்தியாக கவனித்து விதியிலிருந்து அவனை விடுவிக்கிறார். அதாவது கர்மாவை அழிப்பதற்கு பல வழிகள் இருக்குது. அது எந்த வழின்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் உறுதியாக சொல்ல முடியல, அவ்வளோதான். ஆனால் அதோடைய போக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியுமா? முடியும். அதுதான் ஐயா செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்படி செஞ்சதில் ஒரு அனுபவத்தை இப்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது எனக்கு நிறைய நிகழ்ந்திருக்குது, அது உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, நண்பர், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சிஷ்யன்னு கூட சொல்லலாம், சீடர்னு கூட சொல்லலாம். அது என்னுடைய சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதை அவர் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் பிரகாரம் நடக்கிறார். அவர் பேர் பார்த்திங்கன்னா பாபு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் புதுக்கோட்டையில் இருக்கிறார். புதுக்கோட்டை பாபுன்னு செல்லமாக கூப்பிடுவோம். பூபான்னு நான் கூப்பிட்டுருப்பேன். அவர் பார்த்திங்கன்னா அவரும் ஐயாவுடைய வழியில் 25-30 ஆண்டுகளாக போயிட்டு தான் இருக்கிறார். ஆனால் எனக்கு இப்போது அவர் எனக்கு அறிமுகமாகி ஒரு 6 மாதம் அவ்வளோதான் ஆச்சுன்னு வைங்களேன். பட் அவருடைய அனுபவத்தை நமக்கு ஒரு முக்கியமான நிறைய சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று இப்போ சொல்கிறேன். ஒரு முறை அது பார்த்திங்கன்னா நல்லா ஆடி மாதம்தான். அந்த ஆடி மாதத்தில் நல்லா காற்றடிக்கும். காற்றடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காற்றின் ஓசை ஓம்காரநாதத்தை உருவாக்கும். நானும் நிறைய டைம் அந்த இடம் போகும்போது எல்லாம் வெட்ட வழி தானே. அதாவது நம்ம பழனிக்கு கிழக்கால் இருக்குது. பழனி மலைக்கு இடும்பன் மலைக்கும் கிழக்கு பகுதியில் தான் அந்த கணக்கன்பட்டி இருக்கிறது. அங்கே பார்த்திங்கன்னா சுற்றியும் நெல் வயல் தான், வேறு எதுவுமே இருக்காது. அதனால் காற்று பறந்து விழுந்து இருக்கும். காற்று அப்படியே
என்ன சொல்கிறது, கடல் அலை போல் வேகமாக வரும், திண்டல் போல வீசும். அதை நாம் ரசிப்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும் அதை பற்றி, காத்தோடைய ஒரு உணர்வுகளை பற்றி. அப்படி ஒரு ஆடி மாதம் அங்கு அந்த பாபுங்கிறவர் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தரை கூப்பிட்டு, டேய் போய் 60 இலை, தலைவாழையில் 60 இலை வாங்கிட்டு 60 இலையில் சாப்பாடு போடுற மாதிரி சாப்பாடு வாங்கிட்டு வாடா, போடா போடா, பழனியில் போய் வாங்கிட்டு வாடா போடா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். சரி, என்ன ஐயா சொல்கிறாங்களேன்ட்டு அவங்களும், ஏன்னா வரவங்க எல்லாரும் எதை என்ன சொல்லுவாங்க, அவர் சொல்கிற கட்டளை நாம் மனதில் நிறுத்தி அதை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அங்கே வந்து குழுமி இருப்பாங்க. ஆனால் அவர் கூப்பிட்டு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில பேரை மட்டும்தான் சொல்லுவார். ஆனால் அவர் கண்காணிக்கிறது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேருடைய கண்களையும் கர்மாக்களையும் அவர் கண்காணித்து கொண்டே தான் இருப்பார். அப்படி அவர் சொன்னதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரும் போயிட்டு பயணியில் 60 சாப்பாடுனா 62 சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்துட்டு, சாமி நீ சொன்ன மாதிரி 60 தலைவாழையில் 60 சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் சாமி அப்படிங்கிறாரு. சரிடா, கிழக்க பார்த்து ஒரு 20 இலை போடுறா, மேற்க பார்த்து ஒரு 20 இலை போடுறா, நடுவில் கொஞ்சம் கேப் விட்றா, அப்போ பாக்கி இன்னும் 20 இலை இருக்குல்ல, வடக்க பார்த்து 10 இலை போடு, தெற்க பார்த்து 10 இலை போடு, ஆக மொத்தம் இப்போ 60 ஆச்சு. இவர் என்ன பண்ணிட்டாருங்க, 60ங்கிறது 62 வாங்கிட்டாரு, அந்த 2 நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோன்ட்டு அந்த 2 இலையும் சென்டரில் போட்டு விட்டார். 62 இலை அங்கே பரிமாறி வச்சாச்சு, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடு கூட்டு பொரியல் எல்லாத்தையும் வச்சுட்டு, அந்த இனிப்பு கூட வச்சுட்டு, உப்பு ஊறுகால வச்சுட்டு ஐயாட்ட வந்து சொல்கிறாங்க, அது மாத்திரையில் ஐயா உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே கல்லை பொறுக்கிட்டு இருக்கிறான், மண்ணை தோண்டி போட்டுட்டு இருக்கிறான், முள்ளை பொறுக்கிட்டு இருக்கிறான், கீழே போய் உருள்றா மரத்தை சுற்றுன்னு சொல்கிறாங்க, மரத்தை சுற்றிட்டு இருக்கிறானுங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மத்திய சிறையில் மக்களுக்கு வந்து கைதிகளுக்கெல்லாம் நிறைய தண்டனை கொடுப்பாங்களா, அது மாதிரி அவர் வந்து நம்ம மாதிரி ஆளுகளுக்கு உடல் உழைப்பை கொடுக்குறார். ஏன்னா அந்த சின்ன சின்ன வேலைகளை, கடினமான வேலைகளை கொடுத்து அவனுடைய கர்மாவை அங்கே கழிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் பரிபாஷைங்க. நம்ம போனால் என்ன நினைப்போம், என்னடா இவர் போனவொன்னே திட்டுறாரு, வாய்க்கு வந்த மாதிரி போய் கல்லை பொறுக்குங்கிறாரு, முள் எடுத்து ஓரமாக போடுங்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நமக்கு கஷ்டமாக தெரியும். ஆனால் அந்த கஷ்டத்தை என்ன பண்ணுறாரு, நிவர்த்தி பண்ணுறதுக்கு வேண்டியது சின்ன கஷ்டத்தை கொடுத்து கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணாது, முள்ளை முள்ளால் எடுப்பது போல் அப்படி பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு போய் பவ்யமாக சொல்கிறார், சாமி நீங்கள் சொன்ன மாதிரி 60 இலையை போட்டு பரிமாறி ஆச்சு சாமி. அப்படியாடா, சரி உனக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கடா, எல்லாம் தள்ளி நில்லுங்க, எல்லாம் தள்ளி நில்லுங்க, 10 அடி தள்ளி நில்லுங்கடா, வந்து சாப்பிட்டு போவாங்க, அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும். உடனே அவர் கேட்குறாரு, சாமி யார் வருவாங்க சாமி, யார் சாப்பிடுவாங்க, நம்ம ஆளுங்க தான் சாப்பிட போகிறாங்க. டேய் மடையா, இலையை தாண்டி 20 அடிக்கு அந்த பக்கம் போய் நில்லுங்க எல்லாரும், யார் சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் அப்படின்ட்டு அவர் பாட்டு கேஷுவலாக உட்காந்துட்டார். எங்கேருந்து தான் வந்தாங்களோ தெரியல, பைரவமூர்த்தி, அதாவது நம்ம டாக்னு சொல்கிறோம்ல, நாய், 60 பேர் வந்து கரெக்டாக 60 இலையை 60 இலைக்கு சாப்பாடு சாப்பிட்டாங்க, சுத்தமாக சாப்பிட்டு வந்ததுன்னு தெரியல, எங்கே போனாங்கன்னு தெரியல, இப்படியே போன மாதிரி இருக்குது. அப்புறம் மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து பார்த்து இந்த சாப்பாடு வாங்கிட்டு கூப்பிட்டுட்டே, சாப்பிட்ட இலை இருக்குல்ல எல்லாத்தையும் ஏடுறா, உங்கள் கையில் ஏடுறா. அப்புறம் அவன் சொன்னார், சாமி நான் 62 இலை போட்டேன் சாமி, நீங்கள் 60 தான் சொன்னீங்க, ஆனால் 60 இலையிலையும் இருக்கிற சாப்பாடை பைரவர்கள் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க, இந்த 2 இலை அப்படியே இருக்கே சாமி. ஏன்டா நான் என்னடா சொன்னேன், ஏன்டா நீ 2 எச்சா எதுக்கிட்டா போட்ட? இல்லை சாமி இருக்கட்டமேன்னு போட்டேன். போய் உட்காந்து நீயே அதை தின்னு போ, இலையெல்லாம் எடுத்து போட்டு அது 2 இலை இருக்கலாம், நீங்கள் 2 பேர் வந்திருக்கீங்களா புருஷன் முடியாது, 2 பேர் உட்காந்து தின்னுங்கடா போங்கடா வெட்டி விட்டார். எதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க, எதுக்கு இந்த 60 இலையில் சாப்பாடு போட்டு பைரவமூர்த்திகள் ஏன் வந்து சாப்பிட்டு போகணும், இதுக்கெல்லாம் என்ன காரணம், எப்படி அவர் கர்மா கழியுது, என்ன வேண்டுதல் அப்படின்னு ஒரு எல்லோரும் ஆர்வமாக இருக்கணும்ல. அப்போ அதை கேட்டிருக்காரு அவர். என்னங்க நினச்சி வந்து உட்காந்திங்க, அவர் பாட்டுக்கு 60 இலையை வாங்கிட்டு போட சொன்னார், 60 சாப்பாடு. என் மக கல்யாணத்துக்குங்க ஒரு 6 லட்ச ரூபா ஒருத்தர் கேட்டிருந்தேங்க, அது இன்றைக்கி நாளைக்கு இழுத்து வச்சுட்ருக்காங்க.
ஆவணி மாதம் கல்யாணம், இன்றைக்கி ஆடி மாதம் ஆகிப்போச்சு, இன்னும் ஒரு மீறி போனால் 20 நாள் இதுதான் இருக்குது, எப்படி எனக்கு பணம் வரும்னு தெரில, நீங்கள் தான் கொடுக்கணும் சாமி நம்பி ஓடி வந்தேன். வந்து சிரமத்துலேயும் சிரமம் பார்க்காம நான் வந்து 60 இலையை எல்லாம் வாங்கி போட்டேன். அந்த 60ங்கிறது அந்த 6 லட்சம் தான் கணக்குன்னு நினைக்கிறேன் சாமி அப்படின்னு அவர் சொல்கிறார். யார்? இலையை போட்டு சாப்பாடு போட்டவர். இன்னும் அங்கே இருந்த மூத்தவர் ஒருத்தர், என்னோட மூத்தவர் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் பரிபாஷை. போ, உனக்கு 6 லட்ச ரூபா காத்திருக்குது, உனக்கு கிடச்சாச்சு, போடா போ போ அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர் சாப்பிட்டு முடித்த உடனே எல்லாம் அவங்க 2 பேரை மட்டும் கூப்பிட்டு, சரி வந்த திசைக்கே போ, எந்த திசையில் வந்து அந்த திசைக்கு போய் சேரு போ, எல்லாம் காத்திருக்கும் போ அப்படின்ட்டார் ஐயா. யார்? கணக்குப்பட்டி ஐயா. இவங்க என்ன பண்ணாங்க, காலையில் விழுந்து அவர் கோபம் வந்துடுமே, கையெடுத்து கும்பிட்டாலும் கோபம் வந்துடும், பேசாமல் நடந்து போய் ஊருக்கு போயிட்டாங்க. போனால் அவங்க காத்திருக்கிறாங்க. யார்? இவங்க 6 லட்ச ரூபா கடன் தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க 6 லட்ச ரூபா பணத்தோடு ரெடியாக நிற்கிறாங்க. எங்கே போயிட்டீங்க? உங்களுக்கு தான் தேடிட்டு இருக்கோம், ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டீங்க, நீங்கள் பணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க, வாங்கிக்கங்கிறாங்க. அப்போ இந்த அதிசயம் பாருங்கள். அதாவது இன்றைக்கி நாளைக்கு இழுத்துட்டு இருந்த பணம் கிட்டத்தட்ட இன்றைக்கி 4 மாதமாக எழுதிட்டு இருந்துச்சான். இந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தில் அது கிடச்சி போச்சு பார்த்தீங்களா. அப்போ அது ஐயா வந்து உணர்த்துறது வந்து யாருக்கும் புரியாதுங்க. ஆனால் அந்த எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்காம நம்ம பாட்டுக்கு அவர் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும். அது அவர் கோவம் வந்துச்சு இந்த 2 எக்ஸ்ட்ரா சாப்பாடு போட்டதில். அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, நீ உட்காந்து சாப்பிட்டு போடான்ட்டார் அவங்க 2 பேரையும், புருஷன் முன்னாட்டியை. அதனால் ஐயாவுடைய ஒரு மனோபக்குவம் வந்து இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்களாம் வந்து பாம்பாட்டி சித்தருடைய வம்சம். அப்போ அந்த வழியில் போகிறவங்க வந்து அவர் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும், அதுதான் முக்கியம். அதில் சாமி மேலே 10 வெள்ளைக்காக்கா பறக்குது பார்த்தியா சாமி அப்படின்னு சொல்லுவார் என்னை பார்த்து. நானும் மேலே பார்த்துட்டு ஆமாம் சாமிங்க, நாங்கள் எனக்கு உண்மையும் தெரியாது, காக்காயும் பறக்காது குருவியும் பறக்காது, வெள்ளைக்காக்கா பறக்குது பாரு சாமி அப்படின்ட்டு. பறக்குதில்ல சாமி அப்படின்னு என்னை பார்த்து கேட்பார். இப்படி நானும் ஆமாம் சாமின்னு சொல்லி வேணும், இல்லைன்னா அவர் கோவம் வந்துடும். அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு, பாரு சாமி அந்த 10 வெள்ளைக்காக்காவில் 4 காக்கா வந்து இந்த வேப்ப மரத்தில் உட்காந்துருக்கு பார், அங்கே பார் அப்படிம்பார். நமக்கு என்ன தெரியும், நம்மெல்லாம் ஊனக்கண் அல்லவா. ஆமாம் சாமி ஆமாம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதுக்கு எதிர்த்து பேசாமல் ஆமான்னு சொன்னோம்னா அதில் ஒரு அர்த்தம் உண்டு. ஏதோ ஒரு காரணம்லாம் ஒரு காரியம் இல்லை, அது உடனே தெரியாது. நாளாக அதை நமக்கு அது புலப்படும் போது நம்ம என்ன பண்ணோம், இதையும் நம்ம உள்நோக்கி பார்த்தோம்னா, டேலி பண்ணி பார்த்தோம்னா அது கணக்கு நேராகும். அவ்வளோதான். அப்போது இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் செஞ்சு மக்களுக்கு அவங்க கர்மாவை வந்து அழிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாதுங்க. ஒன்றும் அனுபவித்து தீக்கணும், வேறு வழியே இல்லைங்க. இப்போ எதுக்காக பிறவி எடுக்கிறோம்? நம்ம எடுத்த பிறவி வந்து செய்த பாவங்களை கழித்து புண்ணியாத்மாவாக நாம் இறைவனை சேர்ந்து திரும்பவும் பிறவா நிலைக்கு போக வேண்டும் என்று தானே நாம் பிறவி எடுத்துள்ளோம். அதை யாருமே நம்ம நினைக்க மாட்டோமே. ஏன் தெரியுமா? மாயை, ஆசைன்னு சொல்லக்கூடியது, அதுவும் அப்புறம் அந்த கண்ணை மறைக்கும் எல்லாத்தையுமே. அதுவும் சில வழியில் வந்து நல்லது தானே. இப்போது இரவுன்னு இருந்தால் பகல் இருக்கும் இல்லையா. பகலே 24 மணி நேரம் பகலாக இருந்தாலும் நல்லா இருக்காது, 24 மணி நேரமும் இரவாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. ஆகவே தான் இரவு பகல் மாறி மாறி வருது. அது மாதிரி வாழ்க்கையில் துன்பம் இன்பம் நல்லது கெட்டது எல்லாமே மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். அதுதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ இனிப்பு நீங்கள் காலையில் கொடுக்குறோம், 1 கிலோ கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு திருப்பி 1 கிலோ கொடுத்து சாப்பிடுன்னா சாயங்காலம் வரைக்கும் முச்சூறு நீங்கள் சாப்பிட முடியுமா? சலிப்பு தட்டி போயிடும்ல. அப்போ என்ன ஆகும் நடுவில்? அதனால தான் என்ன பண்ணுவாங்க, காரமாக தான் கொடுப்பாங்க, புளிப்பதாக கொடுப்பாங்க. அது மாதிரி வாழ்க்கையில் சுகமாகவே இருக்கவும் கூடாது மனிதன், வாழ்க்கையில் கஷ்டமாகவே இருக்கக்கூடாது. 2ம் கலந்தது தான் வாழ்க்கை. அழுதுகிட்டே இருக்கிறவன் அழுதுகிட்டே இருக்க போகிறது இல்லை, சிரிச்சுட்டே இருக்க போகிறது இல்லை இல்லையா. இதெல்லாம் இறைவனுடைய ஒரு விளையாட்டு, ட்ராமா. அந்த ட்ராமாவில் நம்மளால நடிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆகவே அந்த நடிப்பை நம்ம வந்து திறம்பட நடிக்கிறதும் நடிக்காததும் நம்ம கையில் கிடையாது. நம்ம முயற்சி பண்ண முடியும். அந்த முயற்சி பண்ணுறதுக்கும் மண்ட கசாயம், தலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூளை வேலை செய்யணும் இல்லையா. அதை யார் ஆட்டுக்கிறாங்க? எல்லோரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா நீங்கள் ஏதோ ஒன்று போட விட்றீங்க சாமி, எல்லாமே இறைவன் 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 எங்கே இருக்கிறான், இறைவனுடைய பார்வை பட்டாதான் நீங்கள் நல்லா இருந்து சொல்கிறீங்க, அதில் நம்பிக்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இப்போ பேசிகிட்டு இருக்க பார்த்தியா, இதுவே அவனுடைய ஒரு விளையாட்டு தான். உன்னைய நம்ப வைக்கிறதுக்கு பல விஷயங்களை கொண்டு வராங்க. இப்போ எல்லாருக்கும் எல்லா விதமான இதுவும் உடனே புரியாது. ஒவ்வொருத்தருடைய பாடியோடைய அந்த கெமிஸ்ட்ரி வேறு அல்லவா. ஸோ உப்பு அதிகமாக சாப்பிட்றவனுக்கு உப்பு அந்தளவுக்கு போட தான் டேஸ்ட்டாக இருக்குமா,
இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவனுக்கு நீ இனிப்பு நிறையா போட்டால் அதான் டேஸ்ட்டுவாங்க. அப்படி தான் யார் யாரையே எப்படி எந்தெந்த வழியில் தூக்கணுமோ சீர்தூக்கி மேலே கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவார். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம கஷ்டம் தர்றாங்க, நம்மளை கடனாளி ஆக்குறாங்க, நம்மளை வந்து ஐயோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, கைகால் உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறோம். அது கூட பார்த்திங்கன்னா அவன் போடுற கணக்கு தான். அதில் ஏதோ ஒரு நன்மை இருந்தே தீரும். அந்த நன்மையை நாம் என்னவென்று ஆராய்ச்சி செய்யாமல் வருவதை எதிர்கொள்ள வேண்டும். எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் இல்லையா? அவங்க கணக்கு போடுறாங்க. ஐயா நீ வண்டி நல்லா தான் ஓட்டிகிட்டு போகிற, உன் குடும்பத்தார் கூட உட்காந்து வராங்க, திடீர்னு எவனா ரோட்டில் ஒரு குறுக்க எவனா தான் டபான்னு பிரேக் அடிக்கிறீங்க, உள்ள குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க? ஏன்பா பார்த்து ஓட்டுறது இல்லையா வண்டியை, இப்படி தான் ஓட்டுவீங்களா? நல்லா போகிற வரைக்கும் அமைதியாக சிரிச்சிட்டு வந்து வர்றாங்களா உங்கள் குடும்பத்தார், ஏதாவது ஒரு பிரச்சனைனா உன்னையே திட்டுறாங்க. ஆஃப்டர் ஆல் உங்கள் குடும்பத்தார், அப்படி தானே? அப்போ இறைவன் உங்களை என்ன பாடுபடுத்தணும்? எதுக்காக படுத்துகிறான்? ஸ்புடம் போடுறான். இந்த ஆன்மா வந்து பிறவி இல்லாமல் வந்துடணும், மேலே போய் பஞ்சபூத்தோட ஒன்றாக இணைவதற்கு வேண்டியது தான் இத்தனை சோதனைகள், இத்தனை வேதனைகள். இதெல்லாம் சாதனையாக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம முயன்று கொண்டே இருப்போம். சோம்பேறித்தனமும் ஒரு முயற்சி தான். சோம்பேறித்தனம் வந்து சாதாரண எல்லாருக்கும் வராது. தூங்கிட்டே இருக்குங்க சில பாருங்கள், தூங்கிட்டே இருப்பான், எங்கே உன்னால் முடியுமா? அது ஒரு ஸ்பெஷல் தயாரிப்பு, அவ்வளோதான். இப்போ நெய்யோட தன்மை என்ன? உப்பு காரத்தை கம்மி பண்ணி கொடுக்கும். சாப்பாட்டில் போட்டு பதிஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும், அவ்வளோதான் அதோட தன்மை. நல்லா காரம் வேணும், உப்பு வேணும்னா நெய் போடாமல் சாப்பிடணும். அது மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை எதிர்நோக்கியே ஆக வேண்டும். குடும்பத்திலும் சரி, வெளியில் நம்ம வியாபார உலகத்திலையும் சரி, எல்லாத்துலேயுமே, ஏன் நம்ம ஆன்மீகத்திலையும் சரி. சொல்லுவாங்க, சாமி நான் இந்த கோயிலுக்கு போயிட்டே இருக்கேன் சாமி, போயிட்டு வர தான் எனக்கு பிரச்சனை அதிகமாகுது. நான் திருவண்ணாமலை போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஆக்சிடென்ட்டுங்க, இப்போ பிரச்சனை கிட்டத்தட்ட எனக்கு 50,000 செலவாகி போச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? திட்டுவீங்க சாமியை. சாமி பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஆமாண்டா உன் உயிர் போயிருக்கோம், வெறும் 50,000 போச்சு, அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியுமா? புரியாது. அதனால் நாம் செல்லும் பாதையில் சென்று கொண்டே இருப்போம். நமக்கு வருவனவற்றை நாம் ஏற்றுக்கொண்டு அது மனோபக்குவத்தோடு திருப்தி அடைந்து நீதான் கதி என்று நாம் இருக்க வேண்டும். சரணாகதி தத்துவம் அதுதான் வரும். சரணாகதியை நாம் மேற்கொண்டோமானால் என்ன நடக்கும்? பூரா போன்னு விட்டுருவாங்களா? கண்டிப்பாக விட மாட்டாங்க. உனக்கு சரணாகதி தத்துவம் வர்றதுக்கே உனக்கு வந்து மனோபக்குவம் வரணும். மனோபக்குவம் வர்றதுக்கு உன் விதியில் இடம் இருக்கணும். இடம் இருந்தால் தான். இப்போது கரண்ட் இருக்குது, கரண்ட் இருந்தால் அந்த லைட் எரியும். கரண்ட்டு போச்சுன்னா யூபிஎஸ்சில் ஓடிட்டுருக்குது. இப்போ யூபிஎஸ்ஸும் போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ விதி அவ்வளோதான், ஷூட்டிங் நிற்கல, கேன்சல், இப்போ எந்த போக வேண்டியது தான். அப்படி தான் வாழ்க்கை. ஸோ வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ள பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டும். ஒரு ஜென்மம் பத்தாதுங்க, என்ன தெரியுதுங்களா? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும், உணர்வுகளாகட்டும், அன்பாகட்டும், பாசமாகட்டும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான அனைத்தும், கெடுதலும் சரி நல்லதும் சரி, நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டேன் விளக்காரன், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். அனுபவம் தான் ஒரு சிறந்த ஆசான். வாழ்க்கையில் அனுபவித்தவங்க சொல்கிறத கேட்கணும், கேட்கலன்னா கஷ்டப்பட்டே ஆகணும். ஆகவே நாம் நம் வழியில் போய்கொண்டே இருப்போம். சித்தர்களை போய் பார்ப்போம், அப்படி சொல்வதை கேட்போம். அவங்க சொல்லுதுன்னா வாயத்தின்னு சொல்ல மாட்டாங்க, உன் மனசில் உணர்த்துவாங்க. மண்டக்குள்ளே ஒரு எண்ணமாக வருவாங்க. அந்த எண்ணத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே மேலே வந்துடலாம். ஆகவே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குதுங்க. இன்னொரு காரணம் இல்லை, அதை பற்றி நிறையா சொல்கிறேன். நற்பவி சாய்ராம்.